ஸோ இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் இது எல்லாமே நம்ம சாப்பிட்றத விட வேர்க்கடலை நம்ம உடலுக்கு கேடு தரப்போகுது. எனக்கு சுகர் இருக்குங்க, கொலஸ்ட்ரால் இருக்குது, நான் வேர்க்கடலையை சாப்பிடலாமா? இந்த ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சியை எப்படி சரி செய்யலாம்னா, எல்லாருமே சொல்கிறது நல்லா நான்வெஜ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஸோ எக்கு டெய்லி சாப்பிடுங்க, நட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ப்ரோட்டீன் இன்டேக் நான் கொஞ்சம் நிறையவே எடுக்கணுங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா, ஹெல்த் கஃபே தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ப்ரோட்டீன் நமக்கு கிடைக்கணும். ஸோ அப்படி ஈஸியாக ப்ரோட்டீன் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம இதை விட்டுட்டு வேறு எதையோ காஸ்ட்லியான விஷயங்களை வாங்கி டெய்லி சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இந்த நட்ஸ் சாப்பிட்டா இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, அந்த நட்ஸ் சாப்பிட்லாம். நட்ஸில் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் நிறைஞ்சு தான் இருக்குது. ஆனால் ரொம்ப எளிமையாக நமக்கு கைக்குள்ளே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் வேர்க்கடலை. ஸோ இந்த வேர்க்கடலையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, என்னென்ன சத்துக்கள் இருக்குது, யாரெல்லாம் இதை சாப்பிடலாம், எவ்வளவு சாப்பிடலாம், யாரெல்லாம் சுத்தமாக இதை சாப்பிடவே கூடாதுங்க அப்படின்னு சொல்கிற விஷயம் என்னென்னன்றதை இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக வேர்க்கடலை அப்படின்னு சொல்கிறது எல்லாருமே சாப்பிட்லாமா, இல்லை இதில் பேட் கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கா, வேர்க்கடலை சாப்பிட்டா பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுமா, ஹார்ட்டுக்கு இது நல்லதா, ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம் இது சாப்பிட்லாமா இல்லையா, ஒருவேளை இதை நிறைய சாப்பிட்டா ஃபேட்டி லிவர் வந்துருமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்குலாம் இருக்கும். இதுக்கு எல்லாமே பயந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, வேர்க்கடலையை விட்டுட்டு நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நம்ம கண்ணை மூடிட்டு சாப்பிட்ருவோம். ஸோ என்னென்னா, இன்றைக்கி சீஸ் நிறைய இருக்கிற ஃபுட்டாக இருக்கட்டும், மயோனைஸ் நம்ம சாப்பிட்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் இது எல்லாமே நம்ம சாப்பிட்றத விட வேர்க்கடலை நம்ம உடலுக்கு கேடு தரப்போகுது நிச்சயமாக கிடையாது. இந்த மாதிரி உண்மையிலேயே நம்ம உடலுக்கு அன்ஹெல்த்தி டயட்டை கண்ணை மூடிட்டு நம்ம ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றோம். ஆனால் இந்த வேர்க்கடலையில் ரொம்ப அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குங்க. உங்களுக்கு ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சில சிம்டம்ஸ் உடலில் தெரியும். அதிகமான ஹேர் ஃபால் ஆகிறது, விஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும், ஸ்கின் ரொம்ப டல் ஆகிட்டே வரும், அதுக்கப்புறம் ஹேரில் ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நெயில்ஸ் உடஞ்சிக்கிட்டே வர மாதிரி இருக்கும். நெயில்ஸ் அதிகமாக பிரிட்டில்ஸ் தெரிய ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிறது. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சியை எப்படி சரி செய்யலாம்னா, எல்லாருமே சொல்கிறது நல்லா நான்வெஜ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, எக்கு டெய்லி சாப்பிடுங்க, நட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க நான் பியூர் வெஜ் அப்படின்னா நட்ஸ் நிறைய சாப்பிட்டுக்கோங்க. நம்ம நட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு நம்மளுடைய சாய்ஸ் எதுவாக இருக்கணும்னா வேர்க்கடலையாக தான் இருக்கணும். இதில் ரிச் ப்ரோட்டீன் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, குட் கொலஸ்ட்ரால் நிறையவே இருக்குது, முக்கியமாக இதில் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது. ஃபோலேட், மெக்னீஷியம், கால்சியம் இது எல்லாமே இதில் நிறைய இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் இதில் நிறைஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ வேர்க்கடலையை எப்படிங்க சாப்பிட்றது, யார் யார் எவ்வளவு சாப்பிட்லாம், இந்த டவுட்டும் உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா? அதையும் நான் சொல்கிறேன். தினந்தோறும் வேர்க்கடலையை, இப்போ அடல்ட்ஸ் நீங்கள் பெரியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கையால் 2 கைப்பிடி அளவு வேர்க்கடலை சாப்பிட்லாம். முக்கியமாக நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ப்ரோட்டீன் இன்டேக் நான் கொஞ்சம் நிறையவே எடுக்கணுங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா, தாராளமாக 2 கைப்பிடி அளவு வேர்க்கடலையை நம்ம சாப்பிடலாம். நைட்டே வேர்க்கடலையை ஊற வச்சுட்டு அதை காலையில் பாயில் பண்ணி வேக வைத்து சாப்பிடலாம். ஒருவேளை இந்த வேர்க்கடலையை ஊற வச்சு அதை அப்படி பச்சையாக நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் நமக்கு வயிற்றில் பெயின் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டொமக் பெயின் ஒரு சிலருக்கு வரலாம், அதனால் இதை பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு இது ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்ன, வேர்க்கடலையை வறுத்து சாப்பிடலாமா அப்படின்னு கேட்பீங்க. வேர்க்கடலையை வறுத்து கொஞ்சம் வெல்லம் வச்சு அது கூட சாப்பிடணும். பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வறுத்த வேர்க்கடலை இது வெல்லத்தோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் சரி, அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை இருந்தாலும் சரி, அது எல்லாமே சரி பண்ணுறதுக்கு வறுத்த வேர்க்கடலையோட வெல்லம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லாவே உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு டயட்டாக இருக்கும். இல்லைங்க இதெல்லாம் கிட்ஸ் கொடுத்தா
பெருசாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வேர்க்கடலையை உருண்டைகளாக கொடுக்கலாம். இப்போ கிட்ஸுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா ஸோ வேர்க்கடலையை உருண்டைகளாக நம்ம கொடுக்கும்பொழுது நல்லாவே இது குழந்தைகளுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகும், உடலில் கால்சியம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் விட்டமின் இ நம்மளுடைய தோலுக்கும் சரி தலைமுடிக்கும் சரி ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின் இ. ஸோ விட்டமின் இ இதில் நிறைஞ்சிருக்கு, தாராளமாக இதை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து கடலை எண்ணெய். இந்த கடலை எண்ணெயை பயன்படுத்தலாமா அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ கடலை எண்ணெய் நம்ம பயன்படுத்தும் பொழுது இது உடலுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். இல்லைங்க கடலை எண்ணெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துருமா, ஸோ ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்துருமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டவுட்டே வேண்டாம். கடலை எண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் எதுவுமே நம்ம வந்து குறைந்த அளவு பயன்படுத்தணும் இல்லையா, அளவுக்கு அதிகமானால் தான் அது நமக்கு பக்க விளைவுகளை தரும். ஸோ கடலை எண்ணெய் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நமக்கு டைஜஷன் நல்லா இருக்கிறதுக்கும் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் கடலை எண்ணெய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுவே முக்கியமாக பார்த்தோம்னா இந்த புரோட்டீன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கும்போது நம்ம உடலுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தது அடல்ட்ஸ் அதாவது பெரியவர்களுக்கு 50லேருந்து 60 கிராம் புரோட்டீனாவது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இதை எப்படி நம்ம சரி செய்யலாம்? நிறைய பேர் புரோட்டீன் ஹெல்த் மிக்ஸ் எடுக்கலாமா, ஸோ புரோட்டீன் வேறு எதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய நட்ஸில் தானே இருக்குன்ட்டு நம்ம வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ வேர்க்கடலையிலையும் அந்த அளவுக்கு உங்களுக்கு புரோட்டீன் நிறைஞ்சிருக்கு. தினந்தோறும் நம்ம புரோட்டீன் நமக்கு தேவையான அளவு புரோட்டீன் வேர்க்கடலையில் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருமே ஒரு 50லேருந்து 60-70 கிராம் அளவுக்கு வேர்க்கடலையை தினந்தோறும் எடுக்கலாம். அதுவும் முக்கியமாக ஆண்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு உணவுன்னு சொல்லலாம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு ஆண்களுக்கு அந்த ஹார்மோன் லெவல் கரெக்டாக மெயின்டைன் ஆகிறதுக்கு, டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோன் லெவல் நல்லாவே மெயின்டைன் ஆகிறதுக்கும், நம்ம உடலில் பாடி மசில்ஸில் இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும், மசிலோட டெண்டான்ஸ் வந்து நார்மலாக இருக்கிறதுக்கும், போன் டென்சிட்டி நார்மலாக இருக்கிறதுக்கும், நிறைய பேருக்கு இந்த மூட்டுக்களில் எலும்பு தேய்மானம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஸோ இந்த எலும்பு தேய்மானத்தை சரி செய்கிறதுக்கும் நமக்கு வேர்க்கடலை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை ரெகுலராக நம்ம பயன்படுத்தலாம். எனக்கு சுகர் இருக்குங்க, கொலஸ்ட்ரால் இருக்குது, நான் வேர்க்கடலையை சாப்பிட்லாமா? சுகர் இருக்கிறவங்க தாராளமாக இதை பயன்படுத்தலாம். ஸோ வேர்க்கடலையை வேக வைத்து சுண்டல் மாதிரியோ இல்லை வேர்க்கடலையை வறுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதுவே எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வேர்க்கடலை சுண்டலாக தான் நீங்கள் சாப்பிட்ணும். வேர்க்கடலை சுண்டலும் வாரம் 2 முறையோ 3 முறையோ நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ பொதுவாகவே கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இந்த ஆயில் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் இல்லையா? ஸோ அதுக்காக கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வேர்க்கடலை வாரம் 2 முறையோ 3 முறையோ எடுத்துக்கலாம். இரவு நேரத்தில் நீங்கள் வேர்க்கடலை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ பகல் நேரங்களில் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியோ இல்லை குழந்தைகளுக்கு சுண்டல் வகையில் நம்ம கொடுத்துக்கிட்டே வரும்பொழுது புரோட்டீன் டிஃபிஷியன்சி நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்டெஸ்டைனுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதில் ஃபைபர் கண்டென்ட்டும் நிறைய இருக்குது. அதே மாதிரி அல்சர் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் தாராளமாக வேர்க்கடலையை பயன்படுத்தலாம். ஸோ வேர்க்கடலையை நம்ம வேக வைத்து வறுத்து நம்ம சாப்பிட்றோம், 2 வகையில் சாப்பிட்றோம், இல்லை இந்த எண்ணெயாகவும் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த வகைகளில் வேர்க்கடலையோட சத்துக்கள் நம்ம உடலில் சேர ஆரம்பிக்குது. முக்கியமாக ஆண்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா வேர்க்கடலை உங்களுக்கு ரொம்ப சிறந்த ஒரு நியூட்ரிஷன் நிறைந்த ஒரு ஃபுட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். துவையல் மாதிரியோ இல்லை சட்னி மாதிரியோ தினந்தோறும் சுண்டல் மாதிரியோ இல்லை வேர்க்கடலை வறுத்தோ நம்ம சாப்பிடும்பொழுது ஆண்களுக்கு நமக்கு பலம் தரக்கூடியதாக இருக்கும். ஒரு சிலர் குழந்தைங்களாக இருக்கட்டும் இல்லை அடல்ட்ஸாக இருக்கட்டும் ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருப்பீங்க இல்லையா? ஸோ வெயிட் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, அண்டர் வெயிட்லேயே இருக்கிறேங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வேர்க்கடலை ஒரு சிறந்த உணவாக இருக்குங்க. ஸோ இதை ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடல் எடை நேச்சுரலாக பக்க விளைவுகள் இல்லாமல் அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஸோ இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வேர்க்கடலை இருக்குது. ஸோ ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, நம்ம ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, அதிகமான ஹேர் ஃபால் ஆகுது, ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இருக்குது இல்லை கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் முக்கியமான ஒரு உணவாக வேர்க்கடலை இருக்குது. ஸோ வேர்க்கடலை யாரெல்லாம் எடுக்கலாம், யாரெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்றதும் அதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்றதும் இந்த பதிவில் பார்த்தோம். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.